அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தடில் KFC ஸ்டைல் ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். ப்ரான் வாங்கினா ஒரே மாதிரி செய்யாமல் இது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பிரான் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிரானை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதோடைய சைஸு மீடியம் சைஸாக எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிரானுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் 3/4 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இன்னொரு பிளேட் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட பிரெட் க்ரம்ஸும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னு வீடியோட இடையில சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸை கைகளாலேயே இது போல் நல்லா உடச்சி விட்டுக்கிடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளுடைய ப்ரான் சூப்பராக ஊறிடுச்சு பாருங்கள். 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கோம். அதிகமான நேரம் இது போல் ஊற வச்சிங்கன்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்பெல்லாம் இறங்கி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பீஸாக இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவில் பிரட்டி எடுத்துக்கலாம். ப்ரான் நல்லா 2 பக்கமுமே கோட்டாகிற மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கமும் நல்லா பிரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ஒன்றா வச்சுக்கிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக இது இருக்கணும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரானை ஃபஸ்ட்டு நம்ம இந்த மைதா பேஸ்ட்டில் டிப் பண்ணிக்கிடுவோம். அதுக்கப்புறமேலு மறுபடியும் இந்த மாவில் ஒரு 2-3 தடவை நல்லா பிரட்டி எடுத்துக்கிடுவோம். மறுபடியும் இந்த மைதா பேஸ்ட்டில் நல்லா டிப் பண்ணி நம்ம கார்ன்ஃப்ளேக்ஸில் நல்லா பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரான் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். உங்களுக்கு அந்த கோட்டிங் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா இதை அப்படியே இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ப்ரானையும் இது போல் நம்ம ரெடி பண்ணி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மள்கிட்ட பிரெட் க்ரம்ஸோ இல்லை கார்ன்ஃப்ளேக்ஸோ இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம மைதா மாவு பவுடரில் ஃபஸ்ட்டு பிரட்டி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம மைதா மாவு பேஸ்ட்டில் நம்ம பிரட்டி எடுக்கணும். அதே மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு கோட்டிங் கிடைக்கும். அப்படி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லாத டைமில் இது போலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ப்ரான் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கையில் தெரிச்சிடாம. நம்ம ஃப்ளேமை ஹை ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்னு மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. மறுபக்கமும் திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமுமே நல்லா கோல்டன் கலரில் நிறம் மாதிரி வரணும். அது வரைக்கும் மாற்றி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ள ப்ரானும் நல்லா குக் ஆகும். இப்போ நல்லா சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இனி கேஎஃப்சியில் போய் வாங்கி சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்லேயே ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக பண்ணிடலாம். இதை நீங்கள் சிக்கனில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய ப்ரான் ஃப்ரை எப்படி கிறிஸ்பியாக இருக்குங்கிறத பாருங்கள். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.